வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி அறிவியல் நகர் பிரதான வீதி காபட் வீதியாக காணப்படுது. அந்த காபட் வீதியிலிருந்து 300 மீட்டர்ல இந்த காணி காணப்படுது. உள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் சப்ளை லைன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. அது தவிர குழாய் கிணறும் அடிக்கப்பட்ட நிலையில இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து முழுமையாக பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல பாருங்க, குழாய் கிணறை சீமியந்தால கட்டி மூடி இருக்கணும். உள்ள நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. குழாய் கிணறு, இதுல குழாய் கிணறு அடிச்சு மூடி இருக்கணும் பாருங்க. குழாய் கிணத்துக்கு பக்கத்திலேயே தொட்டியும் கட்டியிருக்கணும். அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க, பெரிய மாடி வீடு கட்டப்பட்டிருக்கு. அதாவது 2 பரப்பு காணியாக இந்த காணியினுடைய அளவு காணப்படுது. இந்த 2 பரப்புக்குள்ள மாடி வீடு, பெரிய ஒரு மாடி வீடு ஒன்று பிளான் பண்ணி கட்டி இருக்கிறார். மேல வேலைகள் இடம்பெறையில் பிளான் பண்ணினபடியே இருக்குது. கீழே திருத்து வேலைகள் கொஞ்சம் காணப்படுது. 2 பக்கம் படி வச்சிருக்கிறார். வெளியாலையும் படி இருக்குது, வீட்டுக்கு உள்ளேயும் குராந்தையிலையும் படி வரும் பாருங்க. அற்புதமா டிசைன் பண்ணி இருக்கிறார். நல்ல ஒரு பலமாகவும் கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது எல்லாத்தையுமே அறிந்து கொள்ள முடியும். நல்ல அற்புதமான பலப்பான முறையில் கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று முழுமையாக அடுத்தடுத்த விவரங்களை பார்வையிடுவோம். இதில் பாருங்க, உள்ளுக்கு 3 அறைகளும் காணப்படுது. ஒவ்வொன்றா பார்வையிடுவோம். இதில் மேலே நல்ல மொத்தமாக பிளாட் பண்ணப்பட்டிருக்குது. அது தவிர இந்த முன்னுக்கு கதவுக்குரிய நிலை ஜன்னலுக்குரிய நிலை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. இந்த கதவுக்கு முதுரை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ நாங்கள் உள்ளே சென்று உள்ளே என்னென்ன வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்வையிடுவோம். நிலத்துக்கு கான்கிரீட் போடப்பட்டிருக்குது. ஆனால் பூச்சு வேலைகள் எதுவுமே இடம்பெற இல்லை. நீங்கள்லாம் மேற்கொண்டு வேலைகளை திருத்தி கொள்ளணும். நிலத்துக்கு கான்கிரீட் போடப்பட்டிருக்கு பாருங்க. மேலையும் ஃபுல்லாகவே பிளாட்ன்றதுனால உங்களுக்கு மேல் கூற வேலை இருக்காது. அதே நேரம் பூச்சு வேலைகள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். நிலமும் இழுத்து கொள்ளணும். நில சாமி அறைக்கும் முதிரை பயன்படுத்தி நில போட்டிருக்கிறார். நல்ல கொத்து வேலைகள் செய்து அழகான நில போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருப்பது சாமி அறை, முதலாவது அறையை பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் 2வது அறையை பார்வையிடுவோம். 2வது அறைக்கும் முழு வேலைகளுமே நீங்கள் செய்து கொள்ளணும். அதாவது வீடு முழுமையாக பூச்சு வேலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். மற்றபடி கட்டு வேலைகள் நிறைவடைந்திருக்குது. 2வது அறைக்கும் 3வது அறைக்கும் இடையில அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது. அந்த பகுதிக்கு தான் நான் இப்போ நிற்கிறேன். இதில் பாருங்க, கட்டு வேலைகள் இடம்பெற்றிருக்குது. நீங்கள் மேற்கொண்டு வேலைகளை முடிச்சு கொள்ள வேண்டியிருக்கும். இதில் 2 வாஷிங் மிஷின் அறையும் அட்டாச் பாத்ரூமுக்குரிய அறையும் விடப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் வெளியே சமையல் அறையையும் 3வது அறையையும் பார்வையிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது அறையை இப்போ நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். 3வது அறைக்கு ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கணும். மேற்கொண்டு கட்டு வேலைகள் நீங்கள் செய்து கொள்ளணும். பூச்சி வேலையும் அந்த ஜன்னல் அடைக்கிற வேலையும் செய்து எஞ்சிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் அடுத்ததாக சமையல் அறையை போய் பார்வையிடுவோம். பெரும்பாலும் இந்த சமையல் அறைக்கு 3வது அறைக்கு எல்லாமே நில வைக்கப்பட்டிருக்குது. இதுலையும் பாருங்க, முழுமையாக நீங்கள் எஞ்சிய வேலைகளை செய்து கொள்ளணும். தட்டுக்கள் பிரித்து அடுப்புக்குரிய கட்டிட வேலைகள் நிறைவடைந்திருக்குது. நீங்கள் மேற்கொண்டு பூசி சிங் தட்டு வச்சு உங்களோட சிறிய வேலைகளை செய்து கொள்ளணும். இந்த வெளிப்பக்கமும் நில வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் இந்த காணியினுடைய பின்பக்கத்தை போய் பார்வையிடுவோம். பின்னுக்கும் ஒரு நோமல் மலசல கூடம் காணப்படுகின்றது. ஆனால் சுற்றி பாருங்க, அருகாமையில் முழுமையாக அயல் காணப்படுது. உண்மையிலேயே
சுற்றி வர அயல் இருக்குது, பின்னுக்கு ஒரு சிறிய துண்டு காடாக இருக்குது. ஆனால் அந்த காட்டுக்கு பின்னுக்கும் முழுமையாக கிராமங்களும் பெரிய பெரிய கட்டிடங்களும் காணப்படுது. ஒரு துண்டு தான் உங்களுக்கு அந்த காடு மாதிரி இருக்குது. இந்த பகுதி வந்து பின்பகுதி காடு மாதிரி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற கட்டிடங்கள் தெரியும். நான் இப்பொழுது மேல் மாடியிலே ஏறி காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு சுற்றி இருக்கிற கட்டிடங்களை காண்பிக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் நிற்கிறோம். அப்படியே நாங்கள் பின்பக்கத்தை சுற்றி வருவோம், அப்போதான் எங்களுக்கு தெரியும் இந்த காணியினுடைய நிலவரம். இதுக்கு பின்னுக்கு வந்து பாருங்களேன், சரிக்கு நீட்டாக இருக்குது. பின்னுக்கும் வந்து பூசி அழகாக நீங்கள் வேலைகள் செய்து கொள்ளணும். இந்த பின்பகுதியில் இந்த சைட் பகுதியில் பாருங்க ஒரு வீடு வந்து காணப்படுது. இது வந்து இப்பொழுது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த தங்கி இருக்கணும், வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த இடத்துல நீங்கள் இதை மாடி கட்டிடத்தை முழுமையாக முடித்தால் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இதை மேல் மாடியில் ஏறி காட்டுறேன். அதாவது 2 பக்கமும் படி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு படியால் ஏறி மற்றபடியால் நாங்கள் இறங்குவோம். இப்போ நான் வந்து மேலே போய் கொண்டிருக்கிறேன். நல்ல மொத்தமாக வந்து பிளாட் பண்ணப்பட்டிருக்குது, நல்ல பலப்பாகவும் பாதுகாப்பாகவும் பிளாட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இதில் மேலே வந்து உங்களுக்கு பாருங்க காண்பிக்கிறேன். அருகாமையில் இருக்கிற அயலை எல்லாம் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சால பக்கத்தில் வந்து பாருங்க, பக்கத்திலேயே 2-3 கரையும் வீடு காணப்படுது. இதில் ஒரு பகுதியில் பின்னுக்கு வந்து காடு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு காணப்படுது. ஆனால் முழுமையாக காடில் நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன். அந்த பகுதியிலையும் வீடுகள் காணப்படுது. மற்றது அந்த காட்டு பகுதியை தாண்டி வந்து பெரிய கிராமங்கள் காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் காடு தெரியுது. காட்டு கங்கால பாருங்க, இந்த பெரிய கட்டிடம் இப்படியே தொடுவையா மற்ற பகுதிக்கும் தொடர்ந்து கட்டிடங்கள் இருக்குது. இந்த பகுதிக்கு தான் காணி வறுமையாக இருக்குது. இதுவும் நாளடைவில் இந்த காணிகளும் வந்து நிறுவனங்களோ ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளோ வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த காணிகளும் வேலைப்பாடுகள் இடம்பெறும். கட்டாயம் இந்த காணிகள்லையும் பெரிய பெரிய ஃபேக்டரிகள் அனுப்பினமாக இருந்தால் உங்களுடைய காணியினுடைய பெறுமதி எங்கோ ஒரு உச்சத்தை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,25,00,000 உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் நான் திரையிலே கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் மற்ற படியால் இறங்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இது தொடர்பான இந்த காணி தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். அது மாத்திரமில்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நன்றுறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நல்ல ஒரு அற்புதமான காணி யாழ் பல்கலைக்கழகம் கிளிநொச்சியில் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் வந்து அமைஞ்சிருக்குது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.